guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளேயுடைய சம்மரி The Winter's Tale. Author name William Shakespeare. இந்த பிளே 1623ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஜான்ரா ரொமான்ஸ் ஆர் ட்ராஜிக் காமெடி. செட்டிங் சிசிலியா அண்ட் பொஹீமியா. இந்த ரெண்டு பிளேஸ்லயும் மாறி மாறி நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுல டோட்டலா 5 ஆக்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த பிளேயுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். லியோண்டஸ் சிசிலியாவோட கிங், ஹெர்மியான் சிசிலியாவோட குவீன், அதாவது லியோண்டஸ் உடைய ஒய்ஃப், மமிலியஸ் லியோண்டஸ் அண்ட் ஹெர்மியோன், அதாவது கிங் அண்ட் குவீன் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பையன், பர்டிட்டா இவங்களுடைய பொண்ணு, கமீலியோ அவங்க கோர்ட்ல இருக்க ஒரு வைஸ் அண்ட் லாயல் கவுன்சிலர், பாலிக்சினஸ் பொஹீமியாவுடைய கிங், இவரும் லியோண்டஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃப்ளாரஸில் பொஹீமியாவுடைய பிரின்ஸ், அதாவது பாலிக்சினஸ் உடைய பையன், பாலினா இவங்க ரொம்பவே போல்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல்லான உமன். ஒரு ப்ராப்ளம் வந்தப்ப குவீன் ஹெர்மியானுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஷெப்பர்ட் இவரு ரொம்ப கைண்ட் அண்ட் சிம்பிளான கேர்டேக்கர். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி சம்மரி. பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சிசிலியாவுடைய கிங் லியோண்டஸ் அண்ட் பொஹீமியாவுடைய கிங் பாலிக்சினஸ், இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். லியோண்டஸை மீட் பண்றதுக்காக பாலிக்சினஸ் வராரு. வந்தவரை லியோண்டஸ் ரொம்பவே நல்லா வெல்கம் பண்றாரு. அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி பாலிக்சினஸ்க்கு ரொம்பவே பிடிச்சு போய் அங்கேயே தான் ஃப்ரெண்டோட ஸ்டே பண்ணிடுறாரு. அவர் ஸ்டே பண்ணி கிட்டத்தட்ட 9 months ஆயிடுது. இப்போ பாலிக்சினஸ் தன்னுடைய கிங்டமான பொஹீமியாவுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ இப்போ தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் கிளம்புறேன், நான் கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது லியோண்டஸ் வந்துட்டு பாலிக்சினஸ் கிட்ட இல்லை நீ இன்னும் கொஞ்ச நாள் என் கூடவே ஸ்டே பண்ணு அப்படின்னு கேட்குறாரு. ரொம்பவே கெஞ்சு கேட்குறாரு. அதுக்கு பாலிக்சினஸ் முடியவே முடியாது, என்னோட கிங்டமும் எனக்கு இருக்குல்ல, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ லியோண்டஸ் தான் ஒய்ஃபான ஹெர்மியான் கிட்ட நீ அதை அவன் கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் இங்க ஸ்டே பண்ண சொல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹெர்மியான் பாலிக்சினஸ் கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போலாம்ல அப்படின்னு கேட்ட உடனே ரெண்டு பேரும் இவ்வளோ ப்ளீஸ் பண்ணி கேட்கறதால ஒரு கர்டசிக்காக பாலிக்சினஸும் ஓகே நான் இங்கேயே தங்குறேன் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ லியோண்டஸ் மனசுல என்ன தோணுதுன்னா, இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவ்வளோ நேரம் நான் அவன்கிட்ட இங்க ஸ்டே பண்ணுன்னு கேட்டுட்டு இருந்தேன், அவன் அக்செப்ட் பண்ணிக்கல, பட் என்னோட ஒய்ஃப் சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டானே அப்படின்னு தன்னோட ஒய்ஃபையும் தன்னோட ஃப்ரெண்டையும் வச்சு சந்தேகப்படுறாரு லியோண்டஸ். அடுத்தடுத்த நாட்கள்ல இவங்க ரெண்டு பேருடைய ஆக்டிவிட்டீஸையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க கேஷுவலா தான் பேசி சிரிக்கிறாங்க, பட் அது எல்லாமே இவருடைய கண்ணுக்கு தப்பா தான் தெரியுது. இப்போ ஹெர்மியோன் பிரெக்னெண்டா வேற இருப்பாங்க. அந்த பிரெக்னன்சிக்கு காரணமும் பாலிக்சினஸ் தான் அப்படின்னு இவர் தப்பா நினைச்சுக்குவாரு. ஏன்னா இவர் வந்து 9 months ஆயிடுச்சுல, அதனால ரெண்டு பேரையும் சந்தேகப்படுவாரு. பட் அவங்க ரெண்டு பேருமே இன்னசென்ட். ஒரு நாள் இவருடைய சந்தேக புத்தியும் கோவமும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய லாயல் கவுன்சிலரான கமீலியோவை கூப்பிட்டு நீ பாலிக்சினஸ்க்கு பாய்சன் கொடுத்து அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு ரீசனும் சொல்வாரு. அதாவது பாலிக்சினஸ்க்கும் என்னுடைய ஒய்ஃப்க்கும் இல்லீகல் அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்வாரு. இதை கேட்ட உடனே கமீலியோக்கு ஷாக் ஆயிடும். அவரு நம்பவே மாட்டாரு. ஏன்னா கெமிலியோக்கு அவங்க ரெண்டு பேரை பத்தியும் தெரியும். பட் வேற வழி இல்லை, கிங்கோட ஆர்டர் ஆச்சு, அதனால அவரு அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஸோ இவர் பாலிக்சினஸ்க்கு பாய்சன்லாம் மிக்ஸ் பண்ணிடுவாரு. குடுக்கலான்னு போகும்போது அவருடைய மனசாட்சி அவரை ஸ்டாப் பண்ணிடும். நம்ம பண்றது தப்பு அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணி பாலிக்சினஸ் கிட்ட எல்லா உண்மையும் கன்ஃபெஸ் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி லியோண்டஸ் உங்களையும் அவருடைய ஒய்ஃபையும் வச்சு சந்தேகப்படுறாரு, உங்களை கொலை பண்ண சொன்னாரு, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்வாரு. இது கேட்டவுடனே பாலிக்சினஸ்க்கு ரொம்ப கஷ்டமாயிடும், தன்னுடைய ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு. இப்போ பாலிக்சினஸ் கமீலியோ கிட்ட நீயும் என் கூட வந்துடு, நீ இங்க இருந்தனா உன்னையும் ஏதாவது பண்ணிடுவான் என்னை தப்பிக்க வச்சதுக்காக, ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிச்சு போயிடலாம், பொஹீமியாக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ரெண்டு பேரும் அங்க போயிடுறாங்க. பாலிக்சினஸ்க்கு ஹெர்மியோனை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. க்ளோஸ் ஃப்ரெண்டான என்னையே கொலை பண்ண துணிஞ்சவன் ஹெர்மியோனை என்ன பண்ண போறானோ, அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போன விஷயம் கிங் லியோண்டஸ்க்கு தெரிய வரும். இவரு ரொம்ப கோவப்படுவாரு, கன்ஃபார்மே பண்ணிடுவாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு, இவங்க தப்பு பண்ணதாலதான் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணாம தன்னுடைய ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்றத கன்சிடர் கூட பண்ணாம ஹெர்மியோனை ஜெயில போடுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருவாரு. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பேரு மமிலியஸ். அந்த பையனையும் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருவாரு. அப்புறம் மெசஞ்சர்ஸ் ரெண்டு பேரை அப்பல்லோஸ் ஆரக்கிள் ஆஃப் டெல்பஸ்க்கு அனுப்பி வைப்பாரு, குறி கேட்டுட்டு வர்றதுக்கு. குறி கேட்பாங்கல்ல, என்ன உண்மையா நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்காக ரெண்டு பேரை அனுப்பி வச்சிருப்பாரு. இந்த சமயத்துல ஆன்டிகோனஸ் இவரும் அவங்களோட கோர்ட்ல இருக்கவர் தான். அவர் வந்து கிங்க கன்வின்ஸ் பண்ணுவாரு, குவீன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு. பட் ஸ்டில் லியோண்டஸ் கோமா தான் இருப்பாரு, கன்வின்ஸ் ஆக மாட்டாரு.
இப்போ பாலினா வருவாங்க. வந்து குயின் ஹெர்மியோனை பார்க்கறதுக்காக பெர்மிஷன் வாங்கிட்டு பிரிசனுக்கு போவாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும், ஹெர்மியானுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னு. இப்போ ஹெர்மியான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைய தூக்கிட்டு லியாண்டஸ பார்க்க போவாங்க. அட்லீஸ்ட் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவது அவர் மனசு இறங்கிடுவாரு, கோவத்தெல்லாம் விட்டுட்டு அவங்கள ஏத்துப்பாரு அப்படின்னு. பட் லியாண்டஸ் அந்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்காம ரொம்ப கோவமா, இது என்னோட குழந்தையே கிடையாது, இதை இங்கிருந்து தூக்கிட்டு போயிடு, எங்கேயாவது தூக்கி போட்டுடு அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுவாரு. இதை கேட்ட உடனே பாலினாக்கும் கோவம் வந்துடும். அவளும் ரொம்ப கோவமா, நீங்க என்ன சொன்னாலும் இது உங்களோட குழந்தை தான் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுவா. இப்ப லியாண்டஸ் ஆன்டிகோனஸை கூப்பிட்டு, உன் ஒய்ஃப் பாலினாவை நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வை, அவளை வார்ன் பண்ணி வை, அவ இப்படியெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா என்கிட்ட கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, நீ இந்த குழந்தைய கொன்னுடு, பேர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஆன்டிகோனஸ், அது ஒரு சின்ன குழந்தை, நியூ பார்ன் பேபி, அதை போய் எப்படி கொல்றதுன்னு கேட்கவும் உடனே சொல்வாரு, சரி கொல்ல வேண்டாம், எங்கேயாவது யாருக்கும் தெரியாத இடத்துல ஒரு ரிமோட் பிளேஸ்ல கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டு, இதை நீ தான் பண்ணணும், இது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆக்ட் 3 ஆரக்கிள கேட்டு வர 2 பேரை அனுப்பியிருப்பாரு இல்லையா, அவங்க வந்துடுவாங்க. ஸோ இப்போ பப்ளிக் ட்ரையல் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அந்த பப்ளிக் ட்ரையல்ல ஹெர்மியானை நிக்க வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரையல் செட் பண்ணியிருப்பாரு கிங். ட்ரையல் அப்ப அந்த 2 மெசேஞ்சர்ஸும் வந்து ஆரக்கிள்ல இருந்து கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த மெசேஜை இங்க பாருங்க நல்லா டைட்டா சீல் பண்ணிருக்கு, இப்போதான் இதை ஓபன் பண்றோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த ஆரக்கிள்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஆரக்கிள்ல என்ன இருக்கும்னா, ஹெர்மியான், பாலிக்சினஸ் அண்ட் கெமிலியோ இவங்க 3 பேரும் இன்னசென்ட், அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. லியாண்டஸ் தான் ஒரு ஜெலசி டைரண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்னா, லியாண்டஸ்க்கு இதுக்கப்புறம் வாரிசே கிடையாது, தொலைஞ்சு போனா அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிற வர அவருக்கு வாரிசு கிடையாது அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஹெர்மியானும் அவங்களோட பங்குக்கு, நான் எந்த தப்பும் பண்ணல, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா தான் பேசினேன், அது உங்களுக்கு தான் தப்பா தெரிஞ்சிருக்கே தவிர நான் இன்னசென்ட், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கறத இவங்களும் சொல்லுவாங்க. பட் கிங் லியாண்டஸ் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஆரக்கல்ல இருக்கிறதெல்லாம் தப்பு, அதுல இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஆரக்கல் அப்படின்னு இவர் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இந்த நேரத்துல தான் ஒரு நியூஸ் வரும். என்னன்னா, அவங்களுடைய பையன் பிரின்ஸ் மெமிலியஸ் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். கிங் மெமிலியஸை அவரோட அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருந்தார் இல்லையா, ஸோ அந்த கிரீஃப்லயே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், அப்படியே அவர் இறந்து போயிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே ஹெர்மியான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்போ பாலினா பயங்கர கோவமா கிங்க திட்ட ஆரம்பிச்சிருவா, இந்த சாவுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு. இப்போ பாலினா மயங்கி கிடக்கிற ஹெர்மியானை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோன்னா அவருக்கு தெரிய வரும் ஹெர்மியான் இறந்துட்டாங்கன்னு. ஸோ அவங்களும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸை மற்ற எல்லாருக்குமே சொல்லிடுவாங்க. இப்போ இந்த சைடு ஆன்டிகோனஸ் இந்த குழந்தைய எங்கேயாவது கொண்டு போய் டெசர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஷிப்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. ஷோர்ஸ் ஆஃப் பொஹீமியாவை ரீச் பண்ணிடுவாரு. இந்த சமயத்துல அவருடைய தூக்கத்துல கனவுல குயின் ஹெர்மியான் வருவாங்க. வந்து இந்த குழந்தையுடைய பேரு பர்டிட்டா, எல்லாரும் இவ்வளவு பர்டிட்டான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த குழந்தைய எங்கேயோ கொண்டு போய் விட்டுறாத, யாராவது இந்த குழந்தைய காப்பாத்துற மாதிரி எல்லாரும் நடமாடுற இடத்துல விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ இப்போ வந்து ரொம்ப மோசமான ஒரு வேலையை பண்ண போற, அதனால பனிஷ்மெண்ட்டா நீ இனி உன்னுடைய ஒய்ஃபை பார்க்க போறது கிடையாது அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கனவு அப்படியே முடிஞ்சிடும். இப்போ ஆன்டிகோனஸ் பொஹீமியாவுடைய ஒரு காட்டுக்குள்ள அந்த குழந்தைய விட்டுட்டு வரும்போது அவரு ஒரு கரடி துரத்த ஆரம்பிச்சிரும். இவரும் பயந்து ஓடி போயிடுவாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஷெப்பர்ட் வருவாரு. அந்த குழந்தைய பார்த்து அவர் என்ன நினைச்சுக்குவாருன்னா, அவருடைய கிட்ட வேலை செய்யற சர்வன்ஸ் யாரோ தான் அடல்ட்ரி கமிட் பண்ணிட்டு இந்த குழந்தைய இப்படி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் கவனிப்பாரு, அந்த குழந்தைக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல நிறைய கோல்டு, அதுக்கப்புறம் ஹெர்மியானுடைய ட்ரெஸ் இருக்கும், அப்புறம் அந்த குழந்தையோட பேரு பர்டிட்டா அப்படிங்கிறதும் அந்த ஒரு லெட்டர்ல இருக்கும். ஸோ இதுல இருந்து இவர் தெரிஞ்சுக்குவாரு இந்த குழந்தை ஒரு பெரிய இடத்து குழந்தை அப்படின்றது. இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஷெப்பர்டுடைய சன் வருவாரு. சன் வந்து சொல்லுவான், நான் 2 விஷயத்த பார்த்தேன், ஒரு ஷிப் வந்து ஸ்ட்ராம்ல மாட்டி உடஞ்சு கிடக்கிறத பார்த்தேன், அதுக்கப்புறம் கரடி ஒருத்தர துரத்திட்டு போச்சு, அவரை ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு, பட் அந்த கரடி அவரை கொன்னுடுச்சு, சாகுற சமயத்துல அவருடைய பேரு ஆன்டிகோனஸ் அப்படிங்கிறத சொன்னாரு அப்படின்னு இந்த ஷெப்பர்டுடைய பையன் அந்த ஷெப்பர்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இப்போ இந்த ஷெப்பர்டுடைய பையன் சொல்லுவான், இந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாம், நீங்க கோல்டு எடுத்து பத்திரப்படுத்தி வைங்க, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வைங்க, நான் போய் இறந்து போயிட்டார் இல்லையா ஆன்டிகோனஸ், அவரோட பாடியில ஏதாவது பார்ட்ஸ் ஏதாவது இருந்தா அதை நான் பரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இதோட ஆக்ட் 3 முடியுது. ஆக்ட் 4 16 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆக்ட் 4 ஸ்டார்ட் ஆகுது.
பர்டிட்டா இப்போ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. பாலிக்ஸினஸ்க்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு ஃப்ளாரிசல். கெமிலியோ இப்போ பாலிக்ஸினஸோடைய கோர்ட்லயே ஒரு லாயல் கோர்ட்டியரா இருக்காரு. லியாண்டஸ்க்கு எப்படி ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாரோ அதே மாதிரி இப்போ பாலிக்ஸினஸ்க்கும் ஃபெய்த்ஃபுல்லா இருக்காரு. 16 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ கெமிலியோக்கு சிசிலியாக்கு போகணும் அப்படின்னு தோணுது. அங்க போய் லியோண்டஸை பார்க்கணும், அவர் எப்படி இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தோணுது. பட் ஸ்டில் அவர் போகாம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாலிக்ஸினஸ் உடைய பையன் ஃப்ளாரிசல் இருக்கான் இல்லையா, அவன் அங்க இருக்க ஷெப்பர்ட் காட்டேஜ்லயே நிறைய டைம் ஸ்பெண்ட் ஏன் அப்படி இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கெமிலியோவும் பாலிக்ஸினஸும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, மாறு வேஷம் போட்டுட்டு அவன் ஏன் அங்க போறான் அப்படிங்கறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு டிசைட் பண்ண. இப்போ ஆட்டோ லைக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவர் ஒரு கான்மேன், மற்றவங்களை ஏமாத்தி சம்பாதிப்பாரு. இந்த ஷெப்பருடைய சன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து பர்ஸை திருடிடுவாரு. இது ஒரு சின்ன காமெடி பார்ட் மாதிரி வரும். இப்போ ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த ஷெப்பர்ட் காட்டேஜ்க்கு போறாங்க மாறு வேஷத்துல. இப்போ அங்க ஷீப் ஷேரிங் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும். அங்கதான் பர்டிட்டோவும் இருப்பா. இப்போ ஃப்ளாரிசல் ஏன் அங்க போறான்னா, அவன் பர்டிட்டாவை லவ் பண்ணுவான். இவங்க ரெண்டு பேருமே லவ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஃப்ளாரிசல் டார்கஸ் அப்படிங்கிற நேம்ல தான் அங்க இருப்பான். அவன் பிரின்ஸ் அப்படின்னு பர்டிட்டாக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. பிகாஸ் அவன் சாதாரண பையன் மாதிரி தான் அங்க ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ மாறு வேஷத்துல பாலிக்ஸினஸும் அங்க இருக்கிறதால அவரு பர்டிட்டாவை பார்த்த உடனே இவர் ரொம்ப நோபலா இருக்காளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப இவரே போயிட்டு தான் பையன் ஃப்ளாரிசல் கிட்ட பேச ஆரம்பிப்பாரு. பாலிக்ஸினஸ் மாறு விஷயத்துல இருக்கிறதால இவர் தான் தன்னோட அப்பா அப்படிங்கிறது ஃப்ளாரிசலுக்கு தெரியாது. இப்போ பாலிக்ஸினஸ் ஃப்ளாரிசல் கிட்ட போயிட்டு, உன்னோட மேரேஜ்க்கு உன் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அப்ரூவல் வாங்க வேண்டாவா, உன் ஃபாதர் கிட்ட எல்லாம் அப்ரூவல் வாங்க வேண்டாவா அப்படின்னு கேட்கும் போது ஃப்ளாரிசல் சொல்லிடுவான், எனக்கு என் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பாலிக்ஸினஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்படியே அவர் போட்டிருந்த வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு ரொம்ப கோவப்பட்டு, நீ என் பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு. பர்டிட்டாவையும் பயமுறுத்துவாரு, நீ இன்னும் கூட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணனா நான் உன் அப்பாவையும் அண்ணனையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாரு. இப்போ கெமிலியோ ஃப்ளாரிசல் பர்டிட்டாக்கு ஹெல்ப் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஃப்ளாரிசல் கிட்ட நீ பர்டிட்டாவை கூட்டிட்டு சிசிலியாக்கு போயிடு, அங்க உன் அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேளு, அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. ஆக்சுவலா கெமிலியோக்கு என்ன பிளான்னா, அவருக்கு ரொம்ப நாளா சிசிலியாக்கு போகணும்னு இருந்ததுல, இப்ப ஃப்ளாரிசல் போயிட்டாருன்னா அவர் பின்னாடியே அவங்களுடைய அப்பா பாலிக்ஸினஸும் போயிடுவாரு, அவர் கூட இவரும் கெமிலியோவும் சேர்ந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில இவர் அந்த பிளானை சொல்லிடுவாரு. ஒரு லெட்டரும் எழுதி கொடுக்குறாரு. ஆக்ட் 5. இப்போ சிசிலியால லியோண்டஸ் இன்னும் அந்த கில்ட்டிலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. தான் ஃப்ரெண்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, ஒய்ஃப் அண்ட் பையன் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க, பிறந்த குழந்தையும் எங்கேயோ நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த கில்ட்டி கான்சியஸ்லயே அவர் அப்படியே இருப்பாரு. வேற கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாரு. ஸோ அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க ரீமேரேஜ் பண்ணிக்கோங்க, நம்ம ராஜ்யத்துக்கு அடுத்த வாரிசே இல்லாம போயிடும் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்வாருன்னா, பாலினாவோட கன்சர்ன் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ பாலினா என்ன சொல்வாருன்னா, நீங்க இப்படியே தான் இருக்கணும், நீங்க பண்ண தப்புக்கு நீங்க ரீமேரேஜ் பண்ணலாம் கூடாது, நீங்க இப்படியே தான் இருக்கணும், ஹெர்மியானுக்கு திரும்ப எப்போ மூச்சு வருதோ அப்போ வேணா நீங்க ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு புதிரோடவே பேசுவா. இந்த சமயத்துல ஃப்ளாரிசல் பர்டிட்டா ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ லியோண்டஸ்க்கு என்ன தெரிய வரும்னா, பாலிக்ஸினஸும் கெமிலியாவும் அங்க வந்திருக்காங்க, பாலிக்ஸினஸுடைய பையன் ஏதோ ஒரு ஷெப்பர்டுடைய பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டானா, அவரை தேடிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் லியோண்டஸ்க்கு தெரிய வருது. இப்போ இதை கேட்டுட்டு இருந்த அங்க இருந்த ஃப்ளாரிசல் தன்னை தானே ரிவீல் பண்ணிடுறான், நான் தான் பாலிக்ஸினஸுடைய பையன், எங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வைங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறான். இதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத 3 ஜென்டில்மேனுடைய கான்வர்சேஷன்ல தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்கோம்னா, பாலிக்ஸினஸை பார்த்த லியோண்டஸ் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு, பாலிக்ஸினஸும் அவரை மன்னிச்சு ஏத்துக்குவாரு. இப்போ இந்த சமயத்துல ஷெப்பர்டும் அந்த ஷெப்பர்டுடைய சன்னும் பர்டிட்டாவை எடுத்தப்ப அங்க சில பாக்ஸ் கோல்ட்லாம் இருந்தது இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. பர்டிட்டாவை நாங்க வெளியில இருந்து தான் எடுத்தோம், அவ பக்கத்துல வந்து இந்த பாக்ஸ் இருந்தது, இதுல ஹெர்மியோனுடைய மேண்டில் இருந்தது, அண்ட் அவ பேரு பர்டிட்டா அப்படின்னு ஒரு லெட்டர், ஆன்டிகோனஸ் எழுதின ஒரு லெட்டரும் இருந்தது அப்படின்னு எல்லாருக்கும் ரிவீல் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரியும் பர்டிட்டா வேற யாரும் கிடையாது, கிங் லியோண்டஸ்க்கும் குயின் ஹெர்மியோனுக்கும் பிறந்த குழந்தை தான் பர்டிட்டா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். பர்டிட்டா பார்க்க அப்படியே ஹெர்மியோன் மாதிரியே இருப்பா.
இப்ப எல்லா உண்மையும் ரிவீல் ஆகி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுல அங்க இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பாலினாவும் சந்தோஷமா இருக்கா. இப்போ பாலினாக்கு தெரிய வருது தன்னுடைய ஹஸ்பண்ட் ஆன்டிகோனஸ் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது. அது தெரிஞ்ச உடனே பாலினாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்கள நினைச்சு சந்தோஷமாவும் இருப்பா, தன்னுடைய ஹஸ்பண்ட நினைச்சு ரொம்ப கஷ்டமாவும் படுவா. இவ மிக்ஸ்டு எமோஷன்ல அவ இருப்பா. இப்ப பாலினாவுடைய வீட்ல ஹெர்மியானுடைய ஸ்டாச்சு இருக்கு அப்படின்னு தெரிய வரும். இப்ப பர்டிட்ட என்ன சொல்வானா, அம்மாவை தான் பார்க்க முடியாது, அம்மாவுடைய ஸ்டாச்சுவாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உடனே பாலினா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவா. அங்க குயின் ஹெர்மியான் மாதிரியே அப்படியே அச்சு அசலா ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அதை பார்த்த உடனே லியாண்டஸ் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அழ ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஸ்டாச்சு எப்படி இருக்கும்னா, இப்போ ஹெர்மியான் உயிரோட இருந்தா அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். 60 வயசு மாதிரியே அந்த ஸ்டாச்சு அப்படியே இருக்கும். நல்ல பிளட் அண்ட் வெயின்ஸோட ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் அந்த ஸ்டாச்சு. அதை பார்த்த உடனே லியோண்டஸ் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு, உன்னோட சாவுக்கு நான் தான் காரணம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுவாரு. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். குயின் ஹெர்மியான் சாகல, லியாண்டஸ் அவருடைய தப்ப உணரணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை வருஷம் ஹெர்மியான் இறந்துட்டா மாதிரி நடிச்சிருக்காங்க. குயின் பாலினா அவங்களுடைய வீட்ல அவங்கள ஸ்டாச்சு மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ லியாண்டஸ் குயின் கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. இவங்களும் அவரை மன்னிச்சு ஏத்துக்குவாங்க. இப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. பாலினா மட்டும் தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்ததை நினைச்சு ரொம்ப கிரீஃப்ல இருப்பா. அதை பார்த்த எல்லாரும், நீ கமிலியோவை மேரேஜ் பண்ணிக்கோ, அவனும் ரொம்ப நல்லவன், ஃபெய்த்ஃபுல்லானவன், ஸோ நீ அவனை ரீமேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லியாண்டஸ் தன்னுடைய ஃப்ரெண்ட் பாலிக்ஸனஸ் கிட்டயும் மன்னிப்பு கேட்பாரு. குயின் ஹெர்மியான் கிட்டயும் மன்னிப்பு கேட்டு அங்க இருக்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுருவாரு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இந்த 16 வருஷத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ பெரிய லாஸ் கொண்டு வந்திருக்கு. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு விசாரிச்சு முடிவு எடுக்கிறது தான் நல்லது அப்படிங்கறது அந்த பிளே மூலியமா சொல்லியிருக்காரு ஷேக்ஸ்பியர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.